ஹாய் மக்களே! அதாவது கரூர்ல வந்து விஜயோட கூட்ட நெரிசல்ல செத்தது வந்து ஃபர்ஸ்ட்டு 10 பேர்ன்னு சொன்னாங்க. அப்புறம் 20ன்னாங்க. அப்புறம் 36ன்னாங்க. இப்ப 41 கிட்ட உயர்ந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அ இதுல வந்து 2 பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நம்ம வந்து சரி, தவறு அப்படின்ற இதுல நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா, இதுல பலியாறது வந்து பொதுமக்கள் தான். நம்ம தான் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். நெறைய தலைவர்கள் நம்ம நாட்ல உருவாகுறதுக்கு நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி குடுக்கணும். விஜய் வந்திருக்கிறது நல்ல விஷயம் தான். அத தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து அத வரவேற்கணும் ஆக்சுவலா. அந்த அவ் ஒரு தலைவருக்கு இவ்வளோ 30,000 20,000த்துக்கு மேல கூட்டம் வருதுன்னு சொல்லும்போது, அதுக்குடைய ஏற்பாட வந்து அமைச்சு குடுத்துருக்கணும். சின்ன இடத்துல போயி, அதில நெரிசல்ல குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நெறைய பேர் நெரிசல்ல இறந்து போறதும், இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுறது பொதுமக்கள். நம்ம தான் பாதிக்கப்படுறோம். அதனால இனி இந்த ட்ராவல் ஜேர்னிய வந்து பொலிட்டிக்கல் இதில விஜய் தொடங்கியிருக்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி அமைச்சா நல்லாயிருக்கும். நம்மளும் அவரு நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறவருக்கு நம்மளும் வாய்ப்பு உருவாக்கி குடுக்கணும். அம் டிஎம்கே இப்ப அரசு அவங்களும் என்ன செய்றாங்க, இப்படி ஒரு தலைவர் உருவாகுறாரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் என்ன செய்யணும், அம் எல்லா வசதிகளும் பண்ணி குடுக்கணும். என்னென்ன அடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே சாவட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதில போய் நிக்கணும். அந்த மாதிரிலாம் இல்லாம, அ ஒரு தலைவர் இப்படி வராரு, உருவாகி வர்றாரு, அவர நம்ம வெல்கம் பண்ணுவோம். அவருக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு, அவரும் அதுக்கு ஏத்தாப்புல செயல்பட்டுருக்கணும். இவரு டைம்க்கு போகாட்டிக்கு கூட எப்படி அந்த ரூட்ல வருவாரு அப்படின்னு தெரிஞ்சு, பொதுமக்கள் வருவாங்கன்னு தெரிஞ்சு பண்ணியிருந்திருக்கணும். இப்ப மரத்துலேருந்து கீழ விழுந்து, ஆஸ்பெஸ்டஸ் ஷீட்டு விழுந்து, நெறையா எ இன்னும் 60, 90 மக்கள் கிட்ட இன்ஜூரீஸ் ஆயிருக்காங்க. ஒரு அம்மா இன்னும் கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, இனி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்காத அளவுக்கு அம் அ நம்ம தான் அவங்கவங்க வீட்ல இருக்க அவங்கவங்க பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கணும். இனி நெறையா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இந்த மாதிரி உருவாகி வரட்டும். நம்ம அவங்க என்ன நல்லது எல்லாருமே நல்லது செய்றதுக்கு தான் வராங்க. நம்ம அத ரிசீவிங் எண்ட்லேருந்து பார்க்கணும். நம்ம போய் அங்க போய் பலியாயிறக்கூடாது. ஹீரோ வொர்ஷிப் அப்படின்றது நல் அ நல்லது கிடையாது. ஆனா ஒருத்தர் நன்மை செய்ய வராருன்னா, அத நம்ம தேங்க்ஃபுல்லா நம்ம அத ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க் யூ.